கும்பாபிஷேக வைபவம் உத்தமமான ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு உகந்த ஸ்ரவண நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் இன்று கோலாகலமாக நாமெல்லாம் அவருடைய அருளை பூர்ணமாக பெறக்கூடிய அளவுக்கு கும்பாபிஷேக வைபவமாகிறது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நெல்லையில் ஸ்ரீதேவி புதேவி சமேதரான ஸ்ரீனிவாச பெருமான் வரப்பிரசாதியாக 4 திருக்கரங்களுடன் இந்த திருக்கோலத்திலே 2 திருக்கரங்களில் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு நமக்கு அபயத்தை அளித்துக் கொண்டு ஸ்ரீனிவாசன் கம்பீரமாக மூலவராகவும் உற்சவராகவும் காட்சியளிக்கக்கூடிய திருக்கோயிலிலே பாதாலயமானது சென்ற ஆண்டு செய்யப்பட்டு கோயிலில் பொருள் காரணம் செய்யப்பட்டு புதியதாக நூதனமாக நமக்கு அனைவருடைய வேண்டுகோளை ஏற்று சுதர்ஷனாழ்வாரான சக்கரத்தாழ்வாரும் இன்று தனி சன்னதியாக ஆஞ்சநேயருக்கு அருகிலேயே இங்கு நம்முடைய நெல்லையிலே அவரும் பிரதிஷ்டையாக இருப்பது இந்த கும்பாபிஷேகத்தின் ஒரு பெரிய சிறப்பு. சுதர்சனமூர்த்தி பிரதிபடஸ்ரே ஈஸ்வர ஜலிமயஸ்தான தாரணா ஜகதமஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்சனா நிகம சத்தர்ம தர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா என்று நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குபவர்கள். இங்கு ஒரு சன்னதியானது அமையப்பட வேண்டும் என்று அனைத்து உங்களுடைய ஒரு கோரிக்கையை ஏற்று இந்த திருக்கோயிலை சேர்ந்தவர்கள் அவரையும் நிர்மாணம் செய்துள்ளார்கள். அதே போன்று இத்தனை நாளாக ஸ்ரீனிவாச பெருமானுடைய தாயாராக மூலமூர்த்தியாக அலமேலு மங்கை தாயார் வெளியிலே ஒரு சிறிய இடத்திலே ஒரு மாடத்திற்குள் அடங்கி ஒரு புறமும் மற்றொரு புறத்திலே பூமாதேவியான ஆண்டாள் நாச்சியார் நானும் ஒரு சிறிய இடத்திலே அடங்கி தாங்கள் பெரிய இடத்திற்கு தனி சன்னதியாக எங்கு செல்வோம் என்று செல்வோம் என்ற ஒரு ஏக்கத்திலே இருந்த போது இந்த கும்பாபிஷேகமானது இந்த திருப்பணியானது அதற்கும் நமக்கு கை கொடுத்து தாயார் மூலமூர்த்தியாக உற்சவரோடு தனியாக தனி சன்னதியாக நமக்கு விமானங்களோடு இன்று அதற்கும் கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. தாயார் நமக்கு அங்கு அருள் புரிய தொடங்கிவிட்டால் அதே போன்று பூமாதேவியினுடைய அம்சமான ஆண்டாள் நாச்சியார் மற்றொரு புறத்திலே தனி சன்னதியாக இங்கு கோயில் கொண்டு ஆண்டாள் நாச்சியார் ஒருவள் தான் 30 பாசுரங்களாகிய திருப்பாவையிலே கோவிந்தா 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 என்று கோவிந்தனான ஸ்ரீனிவாசனுடைய திருநாமத்தை 3 முறை உச்சரித்தவள் ஆண்டாள். மற்ற திருநாமங்கள் நாராயணோ மாதவனோ கேசவனோ அனைத்து திருநாமங்களும் ஒரே ஒரு முறை திருப்பாவையிலே சொன்னவள். 27வது பாசுரம் 28வது பாசுரம் 29வது பாட்டு என்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று 27வது பாட்டிலும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று 28வது பாட்டிலும் இன்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா என்றைக்கும் 7 பிறவிக்கும் உத்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சர்வ சரகராகதியாக ஸ்ரீனிவாசனான கோவிந்தனை அடைந்த ஆண்டாள் நாச்சியாரும் மிகுந்த சந்தோஷத்துடன் ஸ்ரீனிவாசனுக்கு பின்புறம் நம்முடைய ஆலயத்திலே ஒரு புறத்திலே தனி விமானத்தோடு தனி சன்னதியாக இங்கு எழுந்தருளி ஆண்டாள் நாச்சியாருக்கும் கும்பாபிஷேகம். உள்ளே மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் பெருமான் உற்சவமூர்த்தி அவருக்கு ஒரு புறத்திலே நாம் தரிசிக்க முடியாத அளவுக்கு எழுந்தருளி இருந்தவர். மூலமூர்த்தியும் அவருடைய பாதத்தை நாம் தரிசனம் செய்ய முடியாமல் அவர் சக்கர பீடத்திலே அமைந்திருப்பது நெல்லையிலே ஒரு பெரிய ஒரு அருள் நமக்கு. மற்ற இடங்களிலே சதுரமான பீடத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசர் ஒரு சக்கர பீடத்திலே பட்டத்திலே தான் எழுந்தருளி இருக்கக்கூடியவர். சற்றே உயரமாக வந்தால் நாம் வீதியிலிருந்தே அவரை தரிசனம் செய்ய முடியலாமே என்று அனைவருடைய ஏக்கத்தையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கோயிலை சேர்ந்தவர்கள் இந்த கும்பாபிஷேகத்திலே ஸ்ரீனிவாசரை உயர்த்தி நம்மை வாழ்க்கையிலே உயர்த்தக்கூடிய ஸ்ரீனிவாசனையே இந்த கோயிலை சேர்ந்தவர்கள் உயர்த்தி விட்டார்கள் என்றால் அது அவர்களே ஒரு பாக்கியசாலிகள்.
சீனிவாசன் எங்கிருந்தாலும் நமக்கு தரிசனம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் நாம் கர்ப்பகிரகத்திலே தரிசிக்க முடியாமல் இருந்த உற்சவமூர்த்தியும் ஸ்ரீனிவாசனுக்கு முன்னால் ஸ்ரீதேவி பூதேவியாக இப்போது கல்யாண உற்சவத்திற்காக எழுந்தருளியிருக்கக்கூடிய சுவாமி நமக்கு மூல சன்னதியிலேயே இனிமேல் காட்சியளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த திருக்கோயிலிலே இவ்வளவு திருப்பணிகள் நடைபெற்று ஹனுமாரும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு ராமன் சீதை லக்ஷ்மணன் அவர்களும் உயர்த்தப்பட்டு உயர்ந்த வகையிலே இந்த ஒரு கும்பாபிஷேகமானது அற்புதமான கடக லக்னத்திலே பகவானுடைய திருவோண திருவிழவில் என்று பகவான் தான் பெருமையாக சொல்லிக் கொள்வது தான் திருவோண நட்சத்திரம் என்று 27 நட்சத்திரங்களிலே திரு என்று மகாலட்சுமியை சேர்த்து சொல்லக்கூடிய நட்சத்திரம் 2 நட்சத்திரங்கள், ஒன்று திருவோணம் மற்றொன்று திருவாதிரை. திருவோணமானது பெருமாளுக்கு உகந்த திருநாமம், திருவாதிரையானது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு திருநாமம். 2 திருக்கோயில்களுமே இங்கு அனைத்து திருக்கோயில்களோடும் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மிகவும் மன உகந்து தன்னுடைய நட்சத்திரத்திலே ஸ்ரீனிவாசன் தான் இந்த திருவோண திருவிழாவில் இந்த கும்பாபிஷேக வைபவத்தை கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். பக்தர்களே, நாம் வாழக்கூடிய ஊரிலே ஒரு பெருமானுடைய கோவில் அமைந்திருப்பது என்பது கோடி ஜென்மத்திலே நாம் புண்ணியம் செய்திருந்தால்தான் முடியும். நாம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அவை பாட்டி அப்பவே நமக்கு உணர்த்தினார். இங்கு பல திருக்கோயில்கள் அமைய பெற்று அனைத்துக்கும் கும்பாபிஷேக வைபவங்களானது பூர்த்தியாகி இப்போது கடைசியாக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் கும்பாபிஷேகம் நாம் ஊர்வாசிகளான அனைவரும் செய்த ஒரு பாக்கியம். வாழ்நாளிலே புல்லாய் பூடாய் புழுவாய் பல் மிருகமாய் பாம்பாய் பேயாய் கடங்களாய் குரங்காய் மனிதராய் என்று 69,000 பிறவியை தாண்டித்தான் நாம் மனிதனாக இன்று கல்யாண உற்சவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேரே மனித பிறவியை ஸ்ரீனிவாசன் நமக்கு கொடுக்கவில்லை. கொசுவாக ஒரு ஊரிலே பறந்திருப்போம், ஒரு கோயிலை சுற்றி பறந்ததால் யாரோ கொசுவாக நம்மை தட்டி இருப்பார்கள். கோயிலிலே நாம் உயிரை விட்டதால் அடுத்ததாக நமக்கு ஒரு பிறவியிலே பகவான் நம்மை உயர்த்தி ஒரு கழுதையாக பொதியை சுமந்திருப்போம், ஆடாக அலைந்திருப்போம், மாடாக கோயிலை சுற்றி வந்திருப்போம், யானையாக இருந்திருப்போம், கடைசியாக குரங்காக மாறி ஒரு கோயில் பிராகாரத்திலே அமர்ந்ததால் அந்த புண்ணியம் இன்று மனிதனாக பிறவியை நமக்கு கொடுத்து நேரே நிற்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆற்றலையும் நமக்கு கொடுத்ததால் தான் திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நாம் வாழக்கூடிய காலத்திலே ஒரு கும்பாபிஷேகமானது நடைபெற்று அதை நம் கண்களால் பார்த்து அந்த கும்பாபிஷேகத்தை மிகவும் விஷயமறிந்த அர்ச்சக பெருமக்கள் பல ஊர்களில் இருந்து நம்முடைய கிராமத்திலே அவர்கள் தக்க வேண்டிய அசௌகரியத்தையும் பொருட்படுத்தாமல் 3 நாட்களாக அம்மன் கோயிலுக்கு வெளியிலே அற்புதமான யாகசாலையை அதற்குண்டான ஹோமகுண்டங்களால் அமைத்து ஒரு வேத மந்திரம் குறையாமல் மிகவும் கட்டுப்பாட்டுடன் ஸ்ரத்தையுடன் அந்த யாகசாலையை நடத்தி அவர்கள் மிகவும் போற்றுதல் அர்ச்சகர்கள் மூலமாகத்தான் நாம் சுவாமி அடைய முடியும். அதுபோன்று இன்று தகப்பனாரும் பிள்ளையுமாக ஸ்ரீனிவாசரை நித்திய ஆராதனை செய்து ஊரிலேயே பாடசாலையிலேயே படித்தவர் அற்புதமான கைங்கரியங்களை இங்கு செய்து கொண்டிருக்கின்றனர். கோயில் அமையப்பெறுவது, அந்த கோயிலிலே நிர்வகிக்கக்கூடியவர்கள் தர்ம சிந்தனையோடு இருப்பது, பூஜை செய்யக்கூடியவர்கள் ஸ்ரத்தையோடு இருப்பது, இவை 3ம் அமைந்துவிட்டால் நாம் வாழக்கூடிய ஊரிலே நாம் புண்ணியசாலிகள். அந்த வகையிலே ஸ்ரீனிவாசன் இவை அனைத்தையும் தான் அழகாக அமைத்துக் கொண்டு இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்தை இங்கு நடத்தி இருக்கின்றார். ஒரு கும்பாபிஷேகம் ஒரு ஊரிலே நடைபெற்றதென்றால் அன்று மாலை கல்யாண உற்சவத்தை நாம் செய்து சுவாமிக்கு பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்த வகையிலே இங்கு கல்யாண உற்சவம் ஸ்ரீமான் நரசிம்மன் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய தகப்பனார் பல ஆண்டுகள் இந்த பெருமாளுக்கு தன்னுடைய வயதான காலத்திலேயும் தான் தன்னுடைய சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் முடிந்தவரை தன்னுடைய மனைவியோடு இருந்து ஸ்ரீனிவாசனே கதி என்று உத்தமமான கைங்கரியங்களை செய்ததால் அந்த வழியிலே வந்த அந்த குடும்பமே அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாம் சென்று கைங்கரியங்களை செய்து பங்கேற்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். அதுபோல நமக்கு பகவான்
இந்த கல்யாண உற்சவத்தை அவர்களுக்கு தெரிந்தவரை கூட வாதாலையும் நடக்கும் போதே நாங்கள் கேட்டோம், இதுவரை இந்த கல்யாண உற்சவம் நடந்திருக்கிறதா என்று. என்றும் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையில் ஸ்ரீ தங்க மாளிகை நம்பர் 21 ஈஸ்வரன் கோயில் தெரு, நெமிலி. ஸ்ரீ ராமஜெயம் என்டர்பிரைசஸ் கே ஜவகர் BSc BA LLB ஆவண எழுத்தாளர் SMS டிரான்ஸ்போர்ட், நெமிலி. நெமிலியில் தரமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்க உங்கள் ஸ்வாதி எலக்ட்ரானிக்ஸ். நெமிலியில் ஒரு டிஜிட்டல் உலகம் உங்கள் ஸ்வாதி எலக்ட்ரானிக்ஸ். நெமிலி ஸ்ரீவாரி மருத்துவமனை குழுமத்தின் மற்றொரு பிரிவு. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். ஸ்ரீவாரி சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஸ்கேன் சென்டர். யாருக்கும் தெரியவில்லை, நடந்திருக்கலாம். ஏற்கனவே பல பெரியவர்கள் இந்த இடத்திலே கல்யாண உற்சவத்தை நடத்தி இருக்கலாம். இன்று கல்யாண உற்சவத்திலே நமக்கு பெரிய வாய்ப்பு. இதுவரை நாம் பார்த்திராத ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான ஸ்ரீனிவாசனுடைய திருக்கல்யாண உற்சவம். எந்த திருக்கல்யாண உற்சவமானது இதே ஸ்ரீனிவாசனுக்கு தினமுமே திருமலையிலே நடைபெறுகின்றதோ அந்த திருக்கல்யாண உற்சவத்தை உயர்ந்த அர்ச்சகர்கள் நமக்காக, நமக்கு தெரிந்த முதல் முறையாக இந்த நெமிலியிலே இப்போது அற்புதமாக செய்ய இருக்கின்றார்கள். பகவான் ஸ்ரீனிவாசன் தான் ராமாவதாரத்திலே ஏற்பட்ட குறையை நீக்குவதற்காக கண்ணனாக அவதாரம் செய்தான். கிருஷ்ணாவதாரத்திலே ஏற்பட்ட குறையை நீக்குவதற்காக தான் ஸ்ரீனிவாசனாக திருமலையில் மட்டுமல்லாமல் இது போன்ற பல கிராமங்களிலேயும் பல இடங்களிலேயும் கோயில்களிலேயும் திருமலைக்கு சென்று தரிசிக்க முடியாதவர்களுடைய ஒரு குறை நீங்க அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களை தேடி வந்து திருமலைக்கு நீங்கள் வர முடியாவிட்டாலும் என்னை வந்து இன்று தரிசித்துக் கொள்ளுங்கள், தெரியாத வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின்கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து ஒரு பவளவாய் காப்பேனே என்று படியாவது ஒரு சீனிவாசன் எழுந்தருளி இருக்கக்கூடிய கஷேத்திரத்திலே நாம் இருப்போம் என்று குலசேகர ஆழ்வார் பக்தியோடு பகவானிடத்திலே பிரார்த்தித்தார் என்றால் அப்போது அவருடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை படியாக வைக்கவில்லை, உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே இந்த நெருங்கியிலே வைத்திருக்கிறார். அவரும் அற்புதமாக ஒரு கனிகளும் பூவும் பழமும் சுபிட்சமாக சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மூலையிலே பரபரப்புக்கு குறைவில்லாத அவரும் அதே திருநெல்வேலியோடு இங்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருப்பதால் அதனுடைய ஒரு கல்யாண உற்சவம் இன்று மாலை கும்பாபிஷேகம் நடந்த அன்று நடைபெற்று அதை நாம் தரிசிப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதிலே நெமிலியிலே இதுவரை நாம் பார்த்திராத ஒரு கல்யாண உற்சவத்தை இப்போது இங்கு செய்ய இருக்கிறார்கள். அனைவரும் கோவிந்தனை மனதிலே தியானம் செய்து வாழ்த்த வாயும் நினைக்க மனமென்றும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்தமாமலர் தூவி துணியாதே வாழ்த்தமாவினையை நெடுங்காலமே. ஸ்ரீனிவாசன் நமக்கு கையை கொடுத்தது எப்போதெல்லாம் முடியுமோ கை கூப்பி அவரை வணங்குவதற்காக, காலை கொடுத்தது இது போன்ற உற்சவங்களுக்கு நடந்து ஆலயத்திற்கு செல்வதற்காக, கண்ணை கொடுத்தது அவனுடைய பாதத்திலிருந்து தலை வரை திருவடியிலிருந்து திருமுடி வரை கண்களால் அவனை தரிசிப்பதற்காக, வாயை கொடுத்தது கோவிந்தா 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 என்று அவருடைய திருநாமத்தை உச்சரிப்பதற்காக, கொடுத்த அவயவங்களை அவனிடத்திலேயே வாழ்க்கையில் தினமும் சில நிமிடங்கள் சமர்ப்பிப்பதற்காக அளித்த அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவத்தை அமைதியாக பக்தியுடன் கோவிந்தனையே மனதிலே தியானம் செய்து கொண்டு இந்த கும்பாபிஷேகமானது நெமிலிக்கும் சுற்றுவட்டம் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் வாழக்கூடிய மக்களுக்கும் உயர்ந்த ஒரு சுபிட்சத்தை தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு தான் நடத்தப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தை நடத்துவதிலே யாருக்கும் எந்த விதமான ஒரு சொந்த பிரார்த்தனையும் கிடையாது. இது போன்ற ஒரு விழா நடந்தால் கிராமம் சுபிட்சமாக இருக்கும், ஊர் மக்கள் வியாதியின்றி இருப்பார்கள், அனைவரும் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்ற ஒரு காரணத்தினால் தான் அந்த கோயிலை பராமரிப்பவர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகிறார்கள். வாழ்க்கையிலே காண கிடைக்காத ஒரு பாக்கியமாக வாய்ப்பாக அனைவரும் பக்தியுடன் அமைதியாக இருந்து திருக்கல்யாண உற்சவத்தை தரிசிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். திருக்கல்யாண உற்சவத்தின் முதல் நிகழ்ச்சியாக மாலை மாற்றல் வைபவமானது இங்கே நடைபெற இருக்கின்றது. மாலை மாற்றல் ஸ்ரீதேவி பூதேவி இருவரும்
இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்ரீனிவாச பெருமானுக்கு எழுதினே மற்றொரு பக்கத்திலே சுதர்சனமூர்த்தியினுடைய சன்னதிக்கு முன்னால் எழுந்தருளி இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி பூதேவிக்கு அறிவிக்கப்பட்ட மாலைகள் ஸ்ரீனிவாச பெருமானுக்கும், ஸ்ரீனிவாச பெருமானுடைய மாலைகள் ஸ்ரீதேவி பூதேவி இருவருக்கும். அவனுக்கே திருமால் என்று பெயர். மாலுக்கு மாலை மாற்றக்கூடிய வைபவம் தான் கல்யாண உற்சவத்திலே ஒரு உயர்ந்த ஒரு வைபவம். அந்த ஒரு வைபவமான மாலை மாற்றலோடு இப்போது அர்ச்சக பெருமக்கள் இந்த கல்யாண உற்சவத்தின் உயர்ந்த நிகழ்ச்சியை துவக்குவார்கள். அது முதல் கொண்டு இந்த கல்யாண உற்சவத்திலே நாம் பலனை அடையக்கூடிய பலவிதமான நிகழ்ச்சிகள் இந்த கல்யாண உற்சவத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. பகவான் கண்ணனே தான் ருக்மணியை கல்யாணம் செய்து கொண்ட போது தன்னுடைய தாயாரான யசோதை அதை பார்க்கவில்லையே என்று வருத்தப்பட்டதால் அந்த யசோதையே பகுளமாளிகையாக திறக்க வைத்து கண்ணனே ஸ்ரீனிவாசனாக வந்து என்னுடைய ஒரு கல்யாணத்தை நீ பார்க்க முடியாமல் கவலைப்பட்டதால் திருமலையிலே தினமுமே உனக்காக கல்யாண உற்சவத்தை நடத்தி கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் எங்கு நான் இருந்தாலும் ஸ்ரீனிவாசனாக அங்கு திருக்கல்யாண உற்சவம் உண்டு என்று அந்த உற்சவத்திற்கு வகுள மாளிகை ஏதாவது ஒரு உருவத்திலே இந்த ஆலயத்திலே வந்து தன்னுடைய மகனுடைய கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடப்பதை ஆனந்தப்பட்டு பார்த்துக் கொண்டிருப்பாள் என்பதுதான் சீனிவாச திருக்கல்யாணத்தினுடைய தத்துவம். அதிலே இப்போது அர்ச்சக பெருமக்களை மாலை மாற்றை நிகழ்ச்சியை துவக்கி வைத்து அந்த கல்யாணத்தில் அந்த முதல் நிகழ்ச்சியாக அனைவரும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
மக்களின் பேராதரவோடு இயங்கிக் கொண்டிருக்கும் VK மருத்துவமனையில் 24 மணி நேரம் எலும்பு முறிவு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. VK மருத்துவமனை, எண் 130, அண்ணா சாலை, நெமிலி. நமது நெமிலியில் பிரம்மாண்டமாய் VPH சப்ளையர்ஸ் அண்ட் சென்டரிங் பாக்ஸ். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் தேவையான சார்ந்த அனைத்து பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் வாடகைக்கு கிடைக்கும். விவரங்களுக்கு VPH சப்ளையர்ஸ் அண்ட் சென்டரிங் பாக்ஸ். விவசாய பெருமக்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் பயிரிட்ட பயிர்கள் நல்ல விலைக்கு போகவில்லை என கவலையா? இனி நீங்கள் கவலையடைய வேண்டாம். வசந்த் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், பெண்ணாவரம் கிராமம், அரக்கோணம் தாலுக். நமது நிமிலி திகழினி ட்ரேடர்ஸ். இங்கு கட்டுமானத்திற்கு தேவையான செங்கல், மணல், சாண்ட், பி சாண்ட், கால் ஜெல்லி, அரை ஜெல்லி, முக்கால் ஜெல் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும். திகழினி ட்ரேடர்ஸ், பணப்பாக்கம் ரோடு, SR பெட்ரோல் பங்க் அருகில், நெமிலி.
நெமிலியில் பிரம்மாண்டமாய் அம்பிகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். எங்களிடம் அனைத்து கம்பெனி வயரிங் ஹார்ட்வேர்ஸ் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். அம்பிகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். மேலும் விவரங்களுக்கு அம்பிகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் 898 கீழ் 6 நெமிலி சேந்தமங்கலம் சாலை. நெமிலி அரக்கோணம் செல்லும் சாலையில் 3 அடுக்கு கொண்ட பில்டிங் வாடகைக்கு உள்ளது. மேலும் விவரங்களுக்கு எண் 82 அரக்கோணம் ரோட், பொன்னியம்மன் கோவில் எதிரில், நெமிலி. நமது நெமிலியில் ஆம்பூர் பிரியாணிக்கு இணையான சுவையில் தோழன் பிரியாணி. உங்கள் தோழன் பிரியாணி உணவகத்தில் அறுசுவையுடன் கூடிய பிரியாணி, தோழன் பிரியாணி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம். தாலுகா அலுவலகம் அருகில் நெமிலி டு பணப்பாக்கம் சாலை, நெமிலி.
என்றும் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையில் ஸ்ரீ தங்க மாளிகை நம்பர் 21 ஈஸ்வரன் கோயில் தெரு, நெமிலி. ஸ்ரீ ராமஜெயம் என்டர்பிரைசஸ் கே ஜவகர் பிஎஸ்சி பிஏஎல்எல்பி ஆவண எழுத்தாளர் எஸ்எம்எஸ் டிரான்ஸ்போர்ட், நெமிலி. நெமிலியில் தரமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்க உங்கள் ஸ்வாதி எலக்ட்ரானிக்ஸ். நெமிலியில் ஒரு டிஜிட்டல் உலகம் உங்கள் ஸ்வாதி எலக்ட்ரானிக்ஸ். நெமிலி ஸ்ரீவாரி மருத்துவமனை குழுமத்தின் மற்றொரு பிரிவு. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். ஸ்ரீவாரி சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஸ்கேன் சென்டர்.
மக்களின் பேராதரவோடு இயங்கிக் கொண்டிருக்கும் VK மருத்துவமனையில் 24 மணி நேரம் எலும்பு முறிவு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. VK மருத்துவமனை, எண் 130, அண்ணா சாலை, நெமிலி. நமது நெமிலியில் பிரம்மாண்டமாய் VPH சப்ளையர்ஸ் அண்ட் சென்டரிங் பாக்ஸ். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் தேவையான சார்ந்த அனைத்து பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் வாடகைக்கு கிடைக்கும். விவரங்களுக்கு VPH சப்ளையர்ஸ் அண்ட் சென்டரிங் பாக்ஸ். விவசாய பெருமக்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் பயிரிட்ட பயிர்கள் நல்ல விலைக்கு போகவில்லை என கவலையா? இனி நீங்கள் கவலையடைய வேண்டாம். வசந்த் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், வசந்த் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், பெண்ணாவரம் கிராமம், அரக்கோணம் தாலுக். நமது நிமிலி திகழினி ட்ரேடர்ஸ். இங்கு கட்டுமானத்திற்கு தேவையான செங்கல், மணல், எம்சாண்ட், பீசாண்ட், கால் ஜெல்லி, அரை ஜெல்லி, முக்கால் ஜெல்லி இவை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும். திகழினி ட்ரேடர்ஸ், பணப்பாக்கம் ரோடு, SR பெட்ரோல் பங்க் அருகில், நெமிலி. சர்வ குறை
உச்சரிப்பதாக நெருப்பிடித்த பள்ளி போல தீயினை சூசாகும் செப்பேனோர் என்பாவாய் என்று நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு நெருப்பின் மருத்துவமான அபிநேவரையான அக்னி கடமானியே இப்போது அக்னி பிரதிஷ்டையை தன்னுடைய திருக்கல்யாண உற்சவத்திலே நடத்தி கொண்டது. இந்த கல்யாண உற்சவத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. வரப்பூஜை என்ற ஒரு நிகழ்ச்சி அவருக்கு மானசீகமான வாத்தியம் மூலமாக ஊஞ்சல் சேவையை இப்போது நாம் நடத்தி பால் பழம் முதலீடுகளை மரியாதை உரித்தமாக பாலாலே காலம்பி பட்டாலே துடைத்து அடித்தெருங்காய் பெருக்கொடுத்து என்று அவருடைய திருவிகளை பட்டால் துடைத்து பாலாலே அவருடைய திருவிகளை அலப்பி பால் பழம் அவைகளை இவருக்கு அளிக்கக்கூடிய ஒரு வடிவம் மனம் என்ற ஒரு உத்தமமான வடிவம் திருப்பதியான உற்சவத்தில் இப்பொழுது நடைபெறுகிறது.
நெமிலியில் பிரம்மாண்டமாய் அம்பிகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். எங்களிடம் அனைத்து கம்பெனி வயரிங் ஹார்ட்வேர்ஸ் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். அம்பிகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். மேலும் விவரங்களுக்கு அம்பிகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் 898 கீழ் 6, நெமிலி சேந்தமங்கலம் சாலை. நெமிலி அரக்கோணம் செல்லும் சாலையில் 3 அடுக்கு கொண்ட பில்டிங் வாடகைக்கு உள்ளது. மேலும் விவரங்களுக்கு எண் 82, அரக்கோணம் ரோட், பொன்னியம்மன் கோவில் எதிரில், நெமிலி. நமது நெமிலியில் ஆம்பூர் பிரியாணிக்கு இணையான சுவையில் தோழன் பிரியாணி. உங்கள் தோழன் பிரியாணி உணவகத்தில் அறுசுவையுடன் கூடிய பிரியாணி. தோழன் பிரியாணி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம். தாலுகா அலுவலகம் அருகில் நெமிலி டு பணப்பாக்கம் சாலை, நெமிலி. வஸ்திர சமர்ப்பணம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அவருடைய மாமனார் ஆகாசமாக மகாராஜா. ஆகாச மகாராஜாவுடைய பொண்ணுதான் பத்மாவதி தேவி. எல்லா கல்யாணத்திலையும் முதல்ல மாமனார் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இந்த தெய்வீக திருக்கல்யாணத்திலையும் பத்மாவதியினுடைய தகப்பனாரான ஆகாச மகாராஜா வஸ்திரம், புடவை, வேஷ்டி திருக்கல்யாண உற்சவத்தில் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நெமிலி வாழ் சுற்றுப்புறத்தில் வாழக்கூடிய பக்த ஜனங்களாக உங்களுடைய சார்பாக ஆகாச மகாராஜா ஏற்கனவே பெருமாளாகிய மாப்பிள்ளையாகிய ஸ்ரீனிவாசனுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருக்கும் கங்கணம் கட்டப்பட்டிருக்கு. கங்கணம் கட்டக்கூடிய தத்துவம் என்னன்னா, அந்த கங்கண தாரம் என்பது நம்மளை காப்பாற்றுறதுக்காக. சாதாரணமா நம்ம வாழ்க்கையில சொல்லுவோம், நீ கவலையே படாத, நான் கங்கணம் கட்டிட்டு வந்து உன்னை காப்பாற்றுறேன்னு ஒரு உறுதி கொடுக்கறது வழக்கம். அந்த மாதிரி கல்யாண உற்சவத்துல பெருமாள் சொல்றார், இவ்வளவு சீரும் சிறப்புமான கும்பாபிஷேகத்திற்கெல்லாம் நடத்தியிருக்க, கல்யாண உற்சவத்தையும் சிறப்பான ஒரு வஸ்திர சமர்ப்பணம் பண்ணி நடத்துறேன். அதனால எந்த குறையும் யாரும் அடைய வேண்டாம். உங்க எல்லாரையும் 7 தலைமுறையினுடைய குடும்பத்தை நாங்கள் 3 பேருமே கங்கணம் கட்டிட்டு வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழி தான் இந்த கங்கணதாரத்தினுடைய ஒரு தத்துவம். அதாவது திருக்கல்யாண உற்சவத்துல பிரபலம்ன்ற ஒரு நிகழ்ச்சியை கடந்து பிரபலம் என்னன்னு எல்லாரும் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையுடைய வம்சம், அந்த கோத்திரம், அவருடைய தாத்தா, அவருடைய அப்பா, அவர்களுடைய மகன், அதுபோல தாயார், 2 தாயாருடைய கோத்திரம், இதெல்லாம் விவரமாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ அர்ச்சக சுவாமி சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரபலம். பகவான் ஸ்ரீனிவாசன் பரமாத்மா இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுவதற்காக ஒருவருடைய மகனாக வந்தவர் பிறக்கிறார். அதில் பரவாசுதேவன் என்பவருடைய பேரன் நம்முடைய ஸ்ரீனிவாசன், ஆதிநாராயணன் என்பவருடைய பிள்ளை நம்முடைய ஸ்ரீனிவாசன். அவருடைய திருநாமம் ஸ்ரீனிவாசன் என்பது. பாரத்வாஜ கோத்திரத்திலே அவதரித்தவர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரவண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்திலே மகர ராசியிலே அவதரித்த ஸ்ரீனிவாசன் திருக்கல்யாண உற்சவத்திலே இங்கு மாப்பிள்ளையாக இருக்கிறார் என்று மாப்பிள்ளையை பற்றிய விவரங்களை கூறுவதுதான் சமஸ்கிருதத்திலே சொல்லக்கூடிய இந்த திரவணத்தினுடைய ஒரு தாற்பயம். பரமாசுதேவனுடைய பேரனாகவும் ஆதிநாராயணனுடைய பிள்ளையாகவும் பாரத்வாஜ கோத்திரத்திலே பரம்பொருளான எம்பெருமான் நம்மை காப்பாற்றி கோயிலே குடிகொள்வதற்காக திருவோண நட்சத்திரத்திலே மகர ராசியிலே அவதரித்ததால் அவருடைய கும்பாபிஷேகமும் தற்செயலாக இன்று திருவோண நட்சத்திரத்திலேயே நடைபெற்றதுதான். அதிலே ஒரு நம்முடைய கும்பாபிஷேகத்தில் இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் உயர்ந்த ஒரு வைபவம். அதே போன்று
காசிய மகரிஷியினுடைய புற்றாக அவதரித்த மகாலட்சுமி பூமாதேவி, உத்தமமான பூமாதேவி உத்திர நட்சத்திரத்திலே ஸ்ரீதேவியினுடைய தாயார் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவராகவும், பூமாதேவி அந்த ஆதி பூலத்திலே அவதரித்த ஆண்டாள் தான் பூமாதேவியினுடைய அம்சம். அந்த பூர நட்சத்திரத்திலே அவதரித்த ஆண்டாளுடைய வைபவமாக இருக்கக்கூடிய பூமாதேவியினுடைய நட்சத்திரம், அந்த மலரும் அந்த கோத்திரங்கள் சொல்லி இப்போது அந்த கமலமானது இங்கே நடைபெற்றது. யஜ்ஞோபவீத காரணம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்குறி நூலான திருப்பூணலை மாப்பிள்ளையாகிய வெங்கடாஜலபதிக்கு அனுமதிக்கக்கூடிய உயர்ந்த ஒரு வைபவம் இந்த யஜ்ஞோபவீத காரணம். சகலவாத்தியம் நாம இங்க சுவாமிய தரிசிப்பதற்கான பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய வைபவம் என்ன அப்படின்னா, நமக்கு மந்திரமோ அல்லது திவ்ய பிரபந்தமோ ஸ்லோகமோ எதுவும் தெரியாது. தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா பகவானுக்கு ஒரே நாமம் என்னது? கோவிந்தா. பகவான் சந்தோஷப்படுற நாமம் கோவிந்தா. இங்க எல்லாரும் நாம வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் தீர்த்து வாங்கிக்க போறோம், சடாரியை பங்கு வாங்கிக்க போறோம், பிரசாதம் வாங்கிக்க போறோம், சாப்பிட போறோம். அதெல்லாம் நம்மளுடைய சரீரத்தை தூய்மைப்படுத்துவதற்கான உண்டான விஷயங்கள். சடாரி பகவானுடைய திருவடி, இதெல்லாம் தெரியும். நெஞ்சில் ஏதாவது வாங்கி போறோம். என்ன வாங்கி போறோம்? கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், நெஞ்சில் எதையாவது ஒன்று பகவான் வாங்கி போறோம். என்ன வாங்கி போறோம்? கோவிந்தா நாமத்துக்காக நமக்கு வேற எதுவும் தள்ளி இல்லை. கலவு நாஸ்தியேவ எந்த விதமான ஒரு தர்மங்களும் எந்த விதமான செய்திகளும் உங்களுக்கு நாசமா போனதுக்கு இப்ப என்ன நமக்கு முக்கியமான பகவானுடைய நாமம் தான். அதனால நாம தானம் பண்ணும் பொழுது நீங்க யாரெல்லாம் கோவிந்த நாம சொல்லலையோ அவர்களுடைய மனதில் பகவான் உட்காரலன்னு அர்த்தம். இப்போ ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா? சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். இன்னும் சில பேருக்கு வெட்கம் இருக்குது, சொல்லலாமா வேண்டாமா, சொன்னா நமக்கு ஏதாவது கேள்வி வைக்கணுமா அப்படின்னு. இங்க சொல்லலாம், சொல்லத்துதான் பிரேயர் பண்றதுதான். என்றும் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையில் ஸ்ரீ தங்க மாளிகை நம்பர் 21 ஈஸ்வரன் கோயில் தெரு, நெமிலி. ஸ்ரீ ராமஜெயம் என்டர்பிரைசஸ் கே ஜவகர் பிஎஸ்சி பிஏஎல்எல்பி ஆவண எழுத்தாளர் SMS டிரான்ஸ்போர்ட் நெமிலி. நெமிலியில் தரமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்க உங்கள் ஸ்வாதி எலக்ட்ரானிக்ஸ். நெமிலியில் ஒரு டிஜிட்டல் உலகம் உங்கள் ஸ்வாதி எலக்ட்ரானிக்ஸ். நெமிலி ஸ்ரீவாரி மருத்துவமனை குழுமத்தின் மற்றொரு பிரிவு. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். ஸ்ரீவாரி சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஸ்கேன் சென்டர். லட்சாசனை பண்றான், கோடி லட்சம் எதுதான் இந்த நாமத்தை அவன் கேட்கணும். தர்மபுத்திரருடைய ராஜஸ்வரி யாகத்துல தர்மபுத்திரர் ராஜஸ்வரி யாகம் ஒன்று பண்ணார் மகாபாரதத்துல. அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவை விசேஷமா வச்சு ஆராதனை பண்ணணும்னு அவர் என்ன பண்ணார்? தர்மபுத்திரர் அந்த யுத்தத்தை பண்ணார். எல்லாம் முடிஞ்சது. பகவானை உட்காந்து வச்சு அவருக்கு எல்லாம் சாதனைகள்லாம் போட்டு அவருக்கு விசேஷமான மனிதர்கள் எல்லாம் வச்சு அவருக்கு எல்லாம் உபச்சார பூஜை பண்ணி பாத பூஜை பண்ணி அவருக்கு எல்லாம் பண்ணணும்னா பகவானை பார்க்கலாம் காணும். சுற்றி சுற்றிலாம் காணும். கண்ணபரமாத்மா எங்கே இருக்காலும் தெரியல. கண்ணபரமாத்மா ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஓரமா
உட்கார்ந்து யார் யாரெல்லாம் இந்த தர்மராஜருடையதான ராஜசூய யுத்தத்துக்கு வருகிறார்களோ அவர்களுடையதான பாதங்களை எல்லாம் மேல ஒரு பீடம் வச்சு அந்த பாதையை போல அவர் பீடம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் பக்தனை விரும்புகிறான். ஏன் விரும்புறான் அப்படின்னா, உலகத்துல யாரெல்லாம் பகவான பிரீதியா கொண்டாடுறார்களோ அந்த பக்தன் எனக்கு பிரியம். நமே பக்தா பிரணஸ்வரி என்பதான பல்வேறு விதமான வாக்கியங்கள் பிரமாணம். ஆக நம்ம எல்லாம் பகவான் பார்ப்பாரா, நம்மளாம் பகவான் கேட்டா நம்மளுடைய கஷ்டத்துக்கு ஒரு வியாதிக்கு வேலை எல்லாருக்கெல்லாம் பகவான போய் நிற்கிறோம். ஆனா பகவான் ஒவ்வொரு சொத்து கண்ணீர் வரணும் என்ன பண்ணணும், அவனுடைய நாமங்களை காட்ட வேண்டும். சொல்ல வேண்டியதுன்னா பெரிய பிரார்த்தனை. இப்ப இந்த மாங்கல்ய பூஜை பற்றி சொல்லுவாங்க. சாமிக்கு மாங்கல்ய எப்படி சாட்டும் போது இங்க அத்தனை பேரும் ஏகடித்த குரல்ல கோவிந்த நாம சொல்றதா எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதனால எல்லாரும் இதை பண்ணி தரணும். ஓம் நமோ நாராயணன். திருமாங்கல்ய பூஜை இப்போது ஸ்ரீசுத்த ஜபத்தோடு நடைபெற இருக்கின்றது. முக்கியமான ஒரு நிகழ்வு திருக்கல்யாணத்திலே. அந்த திருமங்கல்ய தாரணம் ஆன பின்பு இங்கு இந்த திருக்கல்யாண உற்சவத்தின் ஒரு வைபவமே ஸ்ரீனிவாசனுடைய திருக்கல்யாணம் நடந்த போது ஆகாச மகாராஜா அவர் தன்னுடைய பெண்ணான பத்மாவதியை தான் கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். அந்த கன்னிகாதான வைபவமும் இப்போது இந்த திருக்கல்யாண உற்சவத்திலே அச்சர பெருமக்களால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த திருக்கல்யாணம் பூர்த்தியானவுடன் கலியுகத்திலே திருக்கோயில்களிலே நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்திற்கு ஸ்ரீனிவாசன் ஒரு அருள் புரிந்தார். என்னவென்றால், இனிமேல் திருக்கல்யாண உற்சவம் திருக்கோயில்களில் நடக்கும் போது அந்த திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி வைக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் மாப்பிள்ளையான ஸ்ரீனிவாசனுடைய என்னுடைய குழந்தையை சேர்ந்தவர்கள், அதிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே பெண்மையிலான பத்மாவதியான உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் போது அனைவரும் பெண் வீட்டுக்காரர்களாக இருந்து குதூகலமாக பல பலன்களை பெற்று அந்த திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி வைப்பார் என்று வெங்கடாஜலபதி வாக்களித்ததால் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவரும் இந்த அர்ச்சகர்கள் தடையினர் அனைவரும் நீங்கள் பத்மாவதியினுடைய குடும்பத்தை நீங்கள் எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய அவருடைய சார்பாக ஒரு பெண் வீட்டாராக இருந்து அந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வைபவம். அதில் ஸ்ரீசுத்த மகாலட்சுமியை நாம் வரவேற்று அவருடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று இந்த ஸ்ரீசுத்த ஹோமமானது இப்போது நடைபெறுகிறது.
கோவிந்தருக்கே திருமலையிலே காது கேட்கக்கூடிய அளவுக்கு, நெமிலியிலிருந்து அவருடைய செவிகளுக்கு திருமலையிலே காதிலே விழக்கூடிய அளவிற்கு அனைவரும் பக்தியுடன் உறக்க அந்த சந்தர்ப்பத்திலே கோவிந்தராமத்தை சொல்லலாம். திருமாங்கல்யமானது அர்ச்சக சுவாமிகளால் இங்கிருந்தே அனைவருக்கும் காட்சியாக மக்களின் பேராதரவோடு இயங்கிக் கொண்டிருக்கும் விகே மருத்துவமனையில் 24 மணி நேரம் எலும்பு முறிவு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. விகே மருத்துவமனை 830 அண்ணா சாலை, நெமிலி. நமது நெமிலியில் பிரம்மாண்டமாய் VPH சப்ளையர்ஸ் அண்ட் சென்டரிங் பாக்ஸ். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் தேவையான சார்ந்த அனைத்து பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் வாடகைக்கு கிடைக்கும். விவரங்களுக்கு VPH சப்ளையர்ஸ் அண்ட் சென்டரிங் பாக்ஸ். விவசாய பெருமக்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் பயிரிட்ட பயிர்கள் நல்ல விலைக்கு போகவில்லை என கவலையா? இனி நீங்கள் கவலையடைய வேண்டாம். வசந்த் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். வசந்த் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், பெண்ணாவரம் கிராமம், அரக்கோணம் தாலுக். நமது நிமிலி திகழினி டிரேடர்ஸ். இங்கு கட்டுமானத்திற்கு தேவையான செங்கல், மணல், எம் சாண்ட், பி சாண்ட், கால் ஜெல்லி, அரை ஜெல்லி, முக்கால் ஜெல் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும். திகழினி டிரேடர்ஸ், பணப்பாக்கம் ரோடு, SR பெட்ரோல் பங்க் அருகில், நெமிலி. அவர்களும் தலையை குனிந்து கொண்டு அடக்கத்துடன் தங்களுக்கே உண்டான ஆனந்தமான பூசணிக்குடன் நமக்கு ஆசியை வழங்குவது நாம் அனைவரும் பிறவியிலே செய்த பரம பாக்கியத்தை அடைகின்றோம். நீங்கள் அனைவரும் பெண் வீட்டுக்காரர்கள் என்று வெங்கடாஜலபதி தெரிவித்திருக்கின்றார். இதை கேள்விப்பட்டு பெண் வீட்டுக்காரர்கள் என்றால் நாங்கள் மரியாதைக்கு மொழியை அளிக்க வேண்டாமா என்று நெமிலியிலே இருக்கக்கூடிய பக்தி உள்ளத்துடன் சங்கீதா சிங்காரம் என்பவர் தான் முதல் மொழியாக பெண் வீட்டிலிருந்து கால் சவரனை இங்கு அளித்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவேந்திரன் என்பவரும் 10,000 ரூபாய் கல்யாணத்திலே மொழியாக இங்கு சமர்ப்பணம் செய்திருக்கின்றார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாராவது அவ்வாறு செய்ய விரும்பினால் திரு நரசிம்மன் அவர்கள் திருக்கல்யாண உற்சவம் முடிந்து செல்லும் போது அவர் வாசலிலே இருப்பார். அவரிடத்திலே அந்த சமர்ப்பணத்தை செய்யலாம் என்று கேட்டுக் கொள்கின்றோம். வழக்கம் போல அன்னதானமும் இங்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அம்பரமே தண்ணீரே சோழே அருந்தேக்கும் எம்பெருமான் நந்தகோபாலால் எழுந்திராய் என்பது ஆண்டாளுடைய ஒரு உத்தமமான வாக்கு. அந்த வகையிலே அனைவரும் அமைதியாக அன்னதானத்தை பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் திருமாங்கல்ய தரிசன காரணத்தை தரிசித்த உங்களுக்கு பெருமாள் தாயார் திருவடிகளுடைய அவர் இடத்திலே வைத்து கையிலே ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மஞ்சள் சரடும் அனைத்து பெண்களுக்கும் அளிப்பதற்காக இங்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அது திருக்கல்யாண உற்சவத்திலே இந்த தம்பதிகளுடைய அருளை பெற்ற திருமாங்கல்ய சரடு ஒவ்வொருவருக்கும் அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் திருக்கல்யாணம் நடப்பதால் அந்த ஒரு வாக்கியமும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு திருமாங்கல்ய சரடையும் அவரவர்கள் மோதி அவசரம் வராமல் நிதானமாக வரிசையாக நின்று காலையிலேயே அன்னதானம் நடைபெறும்போது பல பேருக்கு குறை எல்லாரும் முண்டியடித்துக் கொண்டு சென்றதால் பல பேருக்கு அது சிறப்பாக அமைதியுடன் வரிசையாக இருந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு
எந்த திருக்கல்யாணமாக இருந்தாலும் வாரணமாயிரம் பாடி ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்தை நினைவுபடுத்துவதுதான் இந்த திருக்கல்யாணத்தினுடைய நோக்கம். நம்முடைய நடுவிலே இன்று ஆண்டாள் ஆட்சியார் தனி சந்ததியாக தானும் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டு எழுதவிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டாள் ஆட்சியாருக்கு நேர் எதிரிலே இன்று தனி சந்ததியாக ராமானுஜர் இங்கு எழுதவிருக்கிறார் வாசித்தார்கள். பெரும்போதோர் மாமனிக்கு பின்னானால் வாழியே என்று ராமானுஜரை தன்னுடைய அண்ணாவாக ஏற்றுக்கொண்டவள் சாட்சாத் ஆண்டாள் நாச்சியார். ஏனென்றால் ஆண்டாள் நாச்சியார் பகவான் தன்னை திருக்கல்யாணம் செய்து கொண்டால் அக்கார வரிசையிலும் எண்ணெயிலும் 100 அண்டா சமர்ப்பிப்பதாக கல்லழகருக்கு வேண்டிக் கொண்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறாமல் போனதால் ஆண்டாளுடைய சார்பாக ராமானுஜர் சென்று அந்த அழகருக்கு 100 கடா அக்கார வரிசையிலும் வெண்ணையையும் சமர்ப்பித்துவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும்போது ஒரு வீட்டிலே தங்கை நடந்த பிரார்த்தனையை செய்வது அண்ணனுடைய கடமை என்று என்னுடைய ஒரு பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றியதால் எனக்கு அண்ணா என்று ராமானுஜரை அரவணைத்ததால் ராமானுஜர் அவருடைய சகோதரனாக நிலையிலே தற்செயலாக அந்த சன்னதிக்கு நேரே அமைந்திருக்கின்றார். அந்த ஆண்டாள் நாச்சியார் நான் கல்யாணத்தை கனவாக கண்டு வாரண ஆயிரம் சூழ வரம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னது பூரண பொற்குளம் வைத்து புறனுக்கும் தோழமை நாட்டு சிரம் கண்டே தோழினான் என்று தன்னுடைய கனவை ஆசுரமாக சொன்னவள் ஆண்டாள். ஆரணம் ஆயிரம் சூழ வரம் கண்டு ஆண்டாள் நாச்சியார் சொன்னார், ஜனக மகாராஜா சீதையை ராமனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும் போது 600 யானையை சீதளமாக அடித்தார். நம்பிக்கையாகிய பூமாதேவியை கும்பர் கல்யாணம் செய்து கொடுக்கும் போது கண்ணனுக்கு 400 யானையை சீதளமாக அடித்தார். ஆண்டாள் கூறினார், என்னுடைய அப்பாவான பெரியாழ்வார் இவர்களுக்கு குறைந்தவர் இல்லை. அந்த ஜனகர் கொடுத்த 600 கும்பர் கொடுத்த 400 சேர்த்து வாராம 1000 சூழ வரம் செய்து 1000 யானைகளை சீதளமாக கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளை நினைவுறுத்தக்கூடிய 1000 பாசுரங்களை இப்போது சேர்த்து ஆண்டாளுடைய அருளை நமக்கு அர்ச்சகப்படும் சுவாமிகள் வருகிறார்கள். அந்த பாசுரங்களை கேட்டு நாம் ஆண்டாளுடைய அருளை பெறுவோம். அல்லினாய் தாமரை மேலாரணின் துணைவி அல்லினாதான் நமமயில் நெல்லியலார் ஆயம் உலகந்தால் என் பொதுவை கேயம் பயந்ததிலக்கே வாரணாயிரம் சூழாயம் செய்து நாராயணி நடக்கின்றான் என்றே Thank you.
நெமிலியில் பிரம்மாண்டமாய் அம்பிகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். எங்களிடம் அனைத்து கம்பெனி வயரிங் ஹார்ட்வேர்ஸ் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். அம்பிகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். மேலும் விவரங்களுக்கு அம்பிகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் 898 கீழ் 6 நெமிலி சேந்தமங்கலம் சாலை. நெமிலி அரக்கோணம் செல்லும் சாலையில் 3 அடுக்கு கொண்ட பில்டிங் வாடகைக்கு உள்ளது. மேலும் விவரங்களுக்கு எண் 82 அரக்கோணம் ரோட், பொன்னியம்மன் கோவில் எதிரில், நெமிலி. நமது நெமிலியில் ஆம்பூர் பிரியாணிக்கு இணையான சுவையில் தோழன் பிரியாணி. உங்கள் தோழன் பிரியாணி உணவகத்தில் அறுசுவையுடன் கூடிய பிரியாணி. தோழன் பிரியாணி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம். தாலுகா அலுவலகம் அருகில் நெமிலி டு பணப்பாக்கம் சாலை, நெமிலி.